சமைக்கலாமா? வாங்க. சொல்லுவாங்கள்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது. அப்படி இருந்தா அது மீறப்படும். அந்த மாதிரி தான். நேரங்கெட்ட நேரத்தில சமைப்போம், நேரங்கெட்ட நேரத்தில தூங்குவோம். உஃப்! ரொம்ப நாளா அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க, ஒரு கண்ணாடி வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு அவங்ககிட்ட சொல்லாமலே நானே இந்த கண்ணாடி வாங்கிட்டு வந்துட்டேன். நேத்து சரவணா போனோம். பட் ஆனா வாங்க மறந்துட்டேன். இதுல வேற ஒண்ணு இருக்குன்னு நெனச்சாங்க. ஏன்னா, இந்த 7 குதிரை வச்சு ஒரு சாமி ஃபோட்டோ வரும்ல, அது இருக்குன்னு நெனச்சாங்க. ஆனா கண்ணாடி பாத்துட்டு, "ரொம்ப நல்லா இருக்கு பாப்பா" அப்படின்னாங்க. சரிம்மா நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சன் போயிட்டு, குருமா குழம்பு வைக்கலாமா? நான் எப்படி குருமா குழம்பு வைப்பேன்னா, பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் வெஜிடபிள் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அத எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பீன்ஸும், உருளைக்கிழங்கும் எடுத்திருந்தேன். வெஜிடபிள் வரைக்கும் ஃபைன். மேடம், ஃப்ளேம் இவ்வளோ தான் வச்சிருக்கேன். இங்கேருந்து இங்கே போனீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிருவீங்க. தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி இது எல்லாமே போட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு திருப்பிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருந்த தேங்காவ எடுத்து அதுல ஊத்தி ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெய் திரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரே மிளகாத்தூளா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆச்சி மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு 2 விசில் வைக்கணும் தண்ணி ஊத்தி. குருமா உங்களுக்கு கிரேவியா வேணும்னா கிரேவியா வச்சுக்கலாம். தண்ணியா வேணும்னா தண்ணியா வச்சுக்கலாம். ஓகே, சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ நான் உங்கள நெக்ஸ்ட் மினி விலாக்ல பார்க்குறேன். பாய்.